சாம்பியன்ஸ் கோப்பையில இந்திய அணிக்காக பும்ரா விளையாட மாட்டாரு அப்படிங்கிறது இந்திய ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு கண்ணுல அடிபட்டா எதிரிக்கு 2 கண்ணுலயும் அடிபடணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்தியாவை தாண்டி நிறைய டீமுக்கு வந்து இந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் கோப்பைக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 9 வீரர்கள் வந்து காயம் காரணமாக இந்த தொடர்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. அதுல முதல் இடத்துல நம்ம எப்பவுமே நம்மளோட இந்தியா பும்ரா அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா மீதி இருக்கிற 8 வீரர்கள் யார் யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை வந்து இன்ஜுரினால அதிக அடி வாங்கி இருக்கிற டீம் யாருன்னா ஆஸ்திரேலியாவா தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கேப்டனா அறிவிக்கப்பட்ட பேட் கமின்ஸ் தொடங்கி அவங்களோட நட்சத்திர பவுலர்கள் எல்லாருமே வந்து இந்த டோர்னமெண்ட்ல இன்ஜுரி காரணமாக வந்து கலந்துக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் கோப்பையில விளையாடின சமயத்துல தான் அவருக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தொடர் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறதுனால இன்ஜுரியோடய அந்த தொடர் முழுக்கவும் அவர் வந்து விளையாடி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட மனைவியோட பிரசவத்துக்காக அவர் வந்து லீவ்ல போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனாலும் அந்த சமயத்திலயும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. இது வரைக்கும் அந்த காயம் குணமாகல அப்படிங்கறதுனால அவர் வந்து சாம்பியன்ஸ் கோப்பையில கலந்துக்க மாட்டாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு. இதுல ரொம்பவே வந்து சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்திருக்காரு. நமக்கே நல்லா தெரியும் நமக்கு எதிரான அந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியோட வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ், அதுக்கப்புறமா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ஸ், இது ரெண்டுமே வந்துட்டு ஜெயிச்சது வந்து பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியா அணி தான். இதை தாண்டி இப்ப கடைசியா வந்து பார்டர் கவாஸ்கர் கோப்பையும் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது பேட் கமின்ஸோட கேப்டன்சி, அதே மாதிரி அவரோட பவுலிங். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல விளையாட மாட்டாரு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஸோ இவருக்கு பதிலாக ஆஸ்திரேலியா அணியை ஸ்டீவன் ஸ்மித் வழிநடத்துவாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. இவரை தாண்டி இன்னும் 2 முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியா அணியில இருந்து காயம் காரணமாக விலகி இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜாஸ் ஹெசல்வுட். இவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான அந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையின் போதுதான் வந்துட்டு 2வது போட்டியில அவர் விளையாடல, இன்ஜுரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3வது போட்டியில வந்தாரு. அதுக்கப்புறம் பாதியிலேயே வந்து காயம் காரணமா வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த இன்ஜுரியில இருந்து அவர் மீண்டு வராதனால அவருமே இந்த தொடர்ல விளையாடல. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு, இவர் வந்து இவருக்காக பார்த்தோம் அப்படின்னா இவருமே அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஆஸ்திரேலியாவோட பவுலிங் யூனிட்ல மும்மூர்த்திகளா பார்க்கப்பட்ட இவங்க 3 பேருமே வந்து இன்ஜுரி காரணமாக விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், ஆஸ்திரேலியாவோட T20 கேப்டனா செயல்பட்டவர். ரொம்பவே முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனா அவங்க டீமுக்கு இருந்திருக்காரு. இவருக்கும் ஒரு இன்ஜுரி காரணமாக இந்த சாம்பியன்ஸ் கோப்பையில விளையாட முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா மொத்தம் 4 வீரர்களை வந்து ஆஸ்திரேலியா இப்ப வந்து தங்களோட ஃபைனல் ஸ்குவாட்ல வந்து மாத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஆண்ட்ரிஸ் நாட்கே, இவருமே வந்துட்டு ஒரு இன்ஜுரி இப்ப ரீசெண்டா அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அதாவது கடந்த மாதத்துல வந்து விளையாடும் போது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அதுல இருந்து அவர் குணமடைய முடியாத சூழல் அப்படிங்கறதுனால இவரும் வந்து அந்த ஸ்குவாட்ல இருந்து வெளியேற்றப்பட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்ப இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்ல அந்த செகண்ட் மேட்ச் அப்ப வந்து இங்கிலாந்து வீரர் பெத்தேலுக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டது. 21 வயது தான் இவருக்கு ஆகுது. இளம் வீரர், ரொம்பவே குரூஷியலான ரோல்ஸ் வந்து அந்த டீமுக்காக பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழல் உருவாகி இருக்கு. ரொம்பவே முதல்ல வந்து ஒரு சாம்பியன்ஸ் கோப்பை மாதிரியான ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பை அவர் வந்து இன்ஜுரி காரணமா இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஸ்குவாட் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட கடைசி நேரத்துல அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்குவாடா தான் இருந்தது. அவங்க தான் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால கடைசியா தான் வந்து ஸ்குவாடை பயங்கரமா ஃபில்டர் பண்ணிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களோட இளம் வீரர் சைம் ஆயுப் வந்து காயம் காரணமாக அந்த தொடர்ல விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை தாண்டி இப்ப கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட முக்கிய வீரரா வளர்ந்துட்டு வர்ற அல்லா கசன்ஃபர், இவருமே வந்துட்டு சுழற்பந்து வீச்சாளர். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 போட்டிகள்ல தான் விளையாடி இருக்காரு. ஆனாலுமே வந்து சூப்பரா பவுலிங் போடக்கூடிய ஒரு வீரர். கண்டிப்பா அந்த அணிக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்டாரா இருப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர். அவரு காயம் காரணமா விளையாட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானை தாண்டி இன்னொரு
ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான். ஏன்னா ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட தான் இவரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு. இதற்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா வீரர்களுமே வந்து சின்ன சின்ன காயங்கள், ஒரு சின்ன பிரேக் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஆனா அல்லா கசன்ஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 மாதங்களாவது ஆகும் அவர் வந்து முழுமையா குணமடையருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஒரு மேஜர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகும். அப்படிங்கும்போது ஐபிஎல்லுக்கே இன்னும் வந்து ஒரு மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில சீசன்களா இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சுழற்பந்து வீச்சு வந்து அவங்களுக்கு கை கொடுக்காம போனதுதான். ஸோ இந்த முறை அதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னா அல்லா கசன்ஃபரை வந்து அவங்க ஏலத்துல எடுத்தாங்க. ஆனா அவரு இப்ப விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த அணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸா பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி பிளேயர்னால அந்த அணி வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ச்சர் தான். ஏன்னா ஒரு சீசன் ஃபுல்லா அவர் விளையாட மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுமே ஆர்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேருக்காக 8 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து அந்த 8 கோடி ரூபாய் அவங்க வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விளையாடினாலுமே அவர் பெரிய அளவில் அந்த டீமுக்கு கை கொடுக்காம தான் இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இதை மும்பை இந்தியன்ஸ் அணி எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு.